குழம்புக்கு போடுவாங்க இஞ்சி, குழம்புக்கு போடுவாங்க இஞ்சி. இன்னைக்கு ஆடியோ ரிலீஸ் வஞ்சி. இது இஞ்சி அது வஞ்சி, இது இஞ்சி அது வஞ்சி. பாக்கியராஜ் சார் அவங்க இறந்துட்டாங்க. அவருடைய மறைவுக்கு நான் முருங்கைக்காய் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அது பயங்கர விமர்சனம் ஆச்சு. எனக்கு மனசு கேட்காம பாக்கியராஜ் சாரோட மகன் சோனு தான் அவரோட செல்ல பேர். சினிமாவில் தான் சாந்தனுன்னு சொல்லுவாங்க. நான்லாம் சோனு தான் கூப்பிட்டு நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி தெரிஞ்சும் தெரியாமலும் பண்ணியிருந்தாக்க மன்னிச்சிருங்க சோனு அப்படின்னு. அப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னார், இல்லை நீங்கள் எப்போ அப்பா பார்க்க வரும்போதும் முருங்கை எடுத்துகிட்டு வருவீங்க, அதை நானும் பார்த்துருக்கேன். அப்பாவும் உங்களை நிறையா தடவை கிண்டல் பண்ணியிருக்காரு. அதனால் சொல்கிறவங்க 1000 சொல்லுவாங்க, வாழ்ந்தாலும் ஏசுவாங்க, தாழ்ந்தாலும் ஏசுவாங்க அப்படின்னு நானே மனசுக்குள்ளே நினச்சிட்டேன். அடிக்கடி மீனாட்சி சுந்தரம் சார் கூட என்கிட்ட அந்த வார்த்தையை சொல்லுவார். ஸோ அப்போ சோனு என்கிட்ட சொன்ன அந்த வார்த்தை, கண்டிப்பாக உங்களை அப்பா பாக்கியராஜ் சார் அவரோட அன்பை பெற்றவர் நீங்கள், அதனால் நீங்கள் எதுவும் கலங்க வேண்டாம் அப்படின்னு அவருக்கு நான் ஆறுதல் சொல்ல வேண்டியவன், அவர் எனக்கு ஆறுதல் சொல்கிறார். ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துவிட்டு இப்போவும் நான் சொல்கிறேன், நான் பண்ணது நியாயப்படுத்தணும் அப்படின்றதுக்காக சொல்ல வரல. நான் ஒரு சினிமா கலைஞனுங்க, என்னோட ஸ்டைலில் தான். அதுவும் நான் வேறு ஏதோ ஒரு தடைப்பட்ட பொருட்களையோ நான் எதுவும் எடுத்துகிட்டு போய் இது பண்ணல. பாக்கியராஜ் சார் என்றால் அதுதான் அடையாளம். பல பேர் விமர்சனம் செய்திருந்தாலும் சில பேர் எனக்கு ஆதரவாக சொல்லியிருந்தாங்க, அது கூல் சுரேஷ் தவறாக எதுவும் பண்ணலைங்க. சில பேர் சொன்னாங்க, நீங்கள் முருங்கைக்காய் கட்டு எடுத்துகிட்டு போகாமல் அதை மாலையாக கூட செய்து எடுத்துகிட்டு போயிருக்கலாம் அப்படின்னு. எனக்கு அதெல்லாம் தோணலைங்க, புரியுதுங்களா? அவர் இறந்துட்டார் என்ற ஒரு செய்தி கேட்டவுடனே நான் அவ்வளவு நொந்து போயிட்டேன். அதனால் தயவு செய்து நான் ஒருவேளை நான் செய்தது தவறு என்று நீங்கள் நினைத்திருந்தால் நான் மனப்பூர்வமாக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அப்படி பேசலாமா? பாக்கியராஜ் சாரோட இயக்குனர், அவர் உதவி இயக்குனர், அவர் கூடவே இருந்தவர். அதனால தான் பாக்கியராஜ் சாரோட ஸ்டைல் என்னவோ அதே தான் பார்த்திபன் சார் அவருக்கு பேனா மாலை போட்டார், பேடு பென்னு. இப்போ சமீபத்தில் கூட ஃபோட்டோ வேறு மாதிரி பார்த்த மாதிரி இருக்குது, மக்களை பார்த்த மாதிரி இல்லை, ரசிகர்களை பார்த்த மாதிரி இல்லைன்னு சொல்லி வேறு ஃபோட்டோவை மாற்றினாங்க. ஆனால் அதை கூட விமர்சனம் செய்துட்ருக்கீங்க. நாங்கள் என்னங்க அப்போ உங்களுக்கு என்ன ஒரு கேளிக்கை பொருளா? என்னை பற்றி என்ன வேணால் சொல்லுங்கள். பாக்கியராஜ் சாரையோ பார்த்திபன் சாரையோ தயவு செய்து எதுவும் விமர்சனம் பண்ணாதீங்க. அது அவங்க 2 பேருக்குள்ள, குருவுக்கும் சிஷ்யனுக்கும் உள்ள அது அண்டர்ஸ்டாண்டிங். அது நம்மளாம் ரசிகர்கள் தாங்க. அதனால் தயவு செய்து என்னை பற்றி என்ன வேணா சொல்லுங்க. அந்த வித்தகன், புதிய பாதை படைத்த அந்த வித்தகனை பார்த்திபன் சார் தனக்கே உரிய ஸ்டைலாலும் உற்சாகமான பேச்சாலும் அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கும் நடிகர் கூல் சுரேஷ் அவர்களை பேச அழைக்கிறோம். நான் நாடார் இல்லப்பா, நான் கோனாரு. எங்கடா அவன்? எங்க போயிருந்த? சரி போ, சரி போ 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 போ. டென்ஷன் பண்ணியிருந்தாங்க.
மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள், பிஆர்ஓ கார்த்தி அனைவருக்கும் வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை. தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிருங்க. நன்றி நன்றி. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் வஞ்சி அந்த படத்தோட டீமுக்கு தான் போய் சேரும். திருவண்ணாமலை பக்கத்தில் செஞ்சு இந்த படத்தோட பேரு வஞ்சி. திருவண்ணாமலை பக்கத்தில் செஞ்சு இந்த படத்தோட பேரு வஞ்சி. குழம்புக்கு போடுவாங்க இஞ்சி, குழம்புக்கு போடுவாங்க இஞ்சி. இன்னைக்கு ஆடியோ ரிலீஸ் வஞ்சி. இது இஞ்சி அது வஞ்சி, இது இஞ்சி அது வஞ்சி. வஞ்சி அந்த படத்தோட தயாரிப்பாளர் விமலா ராஜநாயகம் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மேடம், நீங்கள் 3 படம் தயாரித்து கதை சொன்னீங்க. 4வது படத்தில் என்ன தான் கதாநாயகனாக போட போகிறதா வெளியில் சொன்னீங்க. அது உண்மைதானா? அது மேடம் உண்மையா? இல்லை எதோ சொல்லிட்டாங்க, இருந்தாலும் நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன். உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா என்னுடைய அடுத்த படத்தோட தயாரிப்பாளர் விமலா ராஜநாயகம் அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா அப்போ தான் அடுத்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி ராஜநாயகம் சார், ஓ சூப்பர். ராஜநாயகம் சார் குங்ஃபு கலைஞர், ஆமாம் சூப்பர். வாழ்த்துக்கள், நல்லா நடிச்சிருந்தீங்க, உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ராஜேஷ் சார் அவங்க இயக்கி கதாநாயகன் நடிச்சிருந்தீங்க, சூப்பர். இங்கே நிறைய பேர் கேரளா தான் இருக்கிறாங்கல்ல, எல்லாம் சக்கப்பழம், புட்டு, கொண்டக்கடலை. ஸோ அதுதான் ஞாபகம் வருது. ஸோ எடிட்ரு கூட கேரளா தானே எடிட்ரு? ஆமாம், எல்லாருமே. ஸோ அந்த ஹோல் டீமுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மியூசிக் டைரக்டர் நல்லா சூப்பராக மியூசிக் பண்ணியிருக்கீங்க சார், வாழ்த்துக்கள். முக்கியமாக அந்த குத்து டான்ஸு, அது லிரிக் யார் சார் எழுதுனது? ஓஹோ, நக்க நக்கிரி நார நக்கிரி அப்படின்னு இருந்துச்சு. நக்க நக்கிரி நார நக்கிரி, நக்க நக்கரி நார நக்கிரி அப்படின்னு எழுதிருந்தீங்க, சூப்பர், வாழ்த்துக்கள். அவர் எழுதினாரா? சூப்பர் சூப்பர். இந்த ஹோல் டீமுக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓ ஓ ஆ, நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு. நானே சார்கிட்ட கேட்டேன் பாட்டு ஓடும்போது, நல்லா இருந்துச்சு, சூப்பர், வாழ்த்துக்கள். அதே மாதிரி இயக்குனர் வந்து டிவிகேவா என்னன்னு தெரியல, அவங்க அந்த லவ் பண்ணும்போதெல்லாம் பேக்ரவுண்டில் வெறும் டிவிகே கலர் போட்ட பூவாக இருந்துச்சு, நீங்கள் கவனிச்சிங்களா அது? ஸோ அதனால் கேரளாலேயும் விஜய் சார் அங்கேயும் வெற்றி நடை போட்டுட்ருக்காரு, உங்களோட பாட்டிலே தெரியுது. ஸோ உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ சமீபத்தில் பாக்கியராஜ் சார் அவங்க இறந்துட்டாங்க. அவருடைய மறைவுக்கு நான் முருங்கைக்காய் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அது பயங்கர விமர்சனம் ஆச்சு. எனக்கு மனசு கேட்காம பாக்கியராஜ் சாரோட மகன் சோனு தான் அவரோட செல்ல பேர். சினிமாவில் தான் சாந்தனுன்னு சொல்லுவாங்க, நான்லாம் சோனுன்னு தான் கூப்பிட்டு. நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி தெரிஞ்சும் தெரியாமலும் பண்ணியிருந்தாக்க மன்னிச்சிருங்க சோனு அப்படின்னு. அப்போ ஒரு வார்த்தை சொன்னார், இல்லை நீங்கள் எப்போ அப்பா பார்க்க வரும்போதும் முருங்கை எடுத்துகிட்டு வருவீங்க, அதை நானும் பார்த்துருக்கேன், அப்பாவும் உங்களை நிறைய தடவை கிண்டல் பண்ணியிருக்காரு. அதனால் சொல்கிறவங்க 1000 சொல்லுவாங்க, வாழ்ந்தாலும் ஏசுவாங்க, தாழ்ந்தாலும் ஏசுவாங்க அப்படின்னு நானே மனசுக்குள்ளே நினச்சிட்டேன். அடிக்கடி மீனாட்சி சுந்தரம் சார் கூட என்கிட்ட அந்த வார்த்தையை சொல்லுவார். ஸோ அப்போ சோனு வந்து என்கிட்ட சொன்ன அந்த வார்த்தை
கண்டிப்பாக உங்கள் அப்பா பாக்கியராஜ் சார் அவரோட அன்பை பெற்றவர் நீங்கள். அதனால் நீங்கள் எதுவும் கலங்க வேண்டாம் அப்படின்னு அவருக்கு நான் ஆறுதல் சொல்ல வேண்டியவன். அவர் எனக்கு ஆறுதல் சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டு இப்போவும் நான் சொல்கிறேன், நான் பண்ணது நியாயப்படுத்தணும் அப்படின்றதுக்காக சொல்ல வரல. நான் ஒரு சினிமா கலைஞனுங்க, என்னோட ஸ்டைலில் தான். அதுவும் நான் வந்து வேற ஏதோ ஒரு தடைப்பட்ட பொருட்களையோ நான் எதுவும் எடுத்துகிட்டு போய் இது பண்ணல. பாக்கியராஜ் சார் என்றால் அதுதான் அடையாளம். பல பேர் விமர்சனம் செய்திருந்தாலும் சில பேர் எனக்கு வந்து ஆதரவாக சொல்லியிருந்தாங்க. அது வந்து கூல் சுரேஷ் தவறாக எதுவும் பண்ணலைங்க. சில பேர் சொன்னாங்க, நீங்கள் முருங்கைக்காய் கட்டை எடுத்துகிட்டு போகாமல் அதை மாலையாக கூட செய்து எடுத்துகிட்டு போயிருக்கலாம் அப்படின்னு. எனக்கு அதெல்லாம் தோணலைங்க, புரியுதுங்களா? அவர் இறந்துட்டார் என்ற ஒரு செய்தி கேட்ட உடனே நான் அவ்வளவு நொந்து போயிட்டேன். அதனால் தயவு செய்து நான் ஒருவேளை நான் செய்தது தவறு என்று நீங்கள் நினைத்திருந்தால் நான் மனப்பூர்வமாக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நீங்கள் இல்லாமல் நான் இல்லை. நீங்கள் என் மேலே வச்சிருக்க அன்புனால தான் என்னை பற்றி நீங்கள் விமர்சனம் செய்கிறீங்க. அது எனக்கு புரியுது, நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் என்றைக்குமே உங்கள் மனசு நோகும்படி நான் நடந்து கொள்ள மாட்டேன். இன்னொன்று, என்னை பற்றி பேசுங்க, பரவாயில்ல. நான் உங்கள் வீட்டு பிள்ளை. உங்கள் அண்ணனாக, தம்பியாக, மாமனாக, மச்சானாக, சித்தப்பனாக, பெரியப்பனாக என்னை பற்றி பேசுங்க. ஆனால் பார்த்திபன் சாரை அப்படி பேசலாமா? பாக்கியராஜ் சாரோட இயக்குனர், அவர் உதவி இயக்குனர், அவர் கூடவே இருந்தவர். அதனால தான் பாக்கியராஜ் சாரோட ஸ்டைல் என்னவோ அதே தான் பார்த்திபன் சார். அவருக்கு பேனா மாலை போட்டார், பேடு, பென்னு. இப்போ சமீபத்தில் கூட ஃபோட்டோ வேற மாதிரி பார்த்த மாதிரி இருக்குது, மக்களை பார்த்த மாதிரி இல்லை, ரசிகர்களை பார்த்த மாதிரி இல்லைன்னு சொல்லி வேற ஃபோட்டோவை மாற்றினாங்க. ஆனால் அதை கூட விமர்சனம் செய்துட்ருக்கீங்க. நாங்கள் என்னங்க அப்போ உங்களுக்கு என்ன ஒரு கேளிக்கை பொருளா? என்னை பற்றி என்ன வேணால் சொல்லுங்கள். பாக்கியராஜ் சாரையோ பார்த்திபன் சாரையோ தயவு செய்து எதுவும் விமர்சனம் பண்ணாதீங்க. அது அவங்க ரெண்டு பேருக்குள்ள, குருவுக்கும் சிஷ்யனுக்கும் உள்ள அது அண்டர்ஸ்டாண்டிங். அது நம்மளாம் ரசிகர்கள் தாங்க. அதனால் தயவு செய்து என்னை பற்றி என்ன வேணா சொல்லுங்க. அந்த வித்தகன், புதிய பாதை படைத்த அந்த வித்தகனை பார்த்திபன் சார தயவு செய்து எதுவும் சொல்லாதீங்க. இப்போ பேரரசர், நான் இந்த வார்த்தையை சொல்றதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா இப்போ பேரரசர் அவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அவருடைய அடையாளம் திருப்பாச்சி, அருவா. அவர் வீட்டு சுப நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்தால் கண்டிப்பாக பேரரசார் வீட்டுக்கு நான் அருவா தான் பிரசன்ட் பண்ணுவேன், திருப்பாச்சி அருவா தான் பிரசன்ட் பண்ணுவேன். அது அவருடைய அடையாளம். இப்ப கூட பாருங்க, பேரரசார் மீசிய கூட ஒரு அருவா மாதிரி தான், வீரமாக தான் வச்சிருக்காரு. எத்தனை படம் இதுக்கு மேல அவர் எடுத்தாலும் சரி, பேரரசு என்றால் அது திருப்பாச்சி தான். அந்த வீரமான அந்த அருவா தான் ஞாபகம் வரும். இதை நான் மட்டும் சொல்லலை. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஒரு 4 வருடங்களுக்கு முன்னால் சேலத்தில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சார் அவர்கள் ஒரு ரசிகர் மன்ற ஒரு கூட்டம் நடத்துகிறாரு. அந்த கூட்டத்துக்கு தலைமை ஏற்பதாக தமிழர் பார்த்திபன் அவர்கள் ரசிகர் மன்ற தலைவராக இருந்த சேலத்தில் மாவட்டத்துக்குள்ளவர், அவரை கூப்பிட்டு அறிமுகப்படுத்தும் போது ரசிகர்களை பார்த்து சொல்கிறாங்க, நீ எந்த ஊரு, நான் எந்த ஊரு, முகவரி தேவையில்லை அப்படின்னு பாடிட்டு, தொப்புள் கொடி உறவா இல்லவே இல்லை அப்படின்னு பாடிட்டு, இது வந்து திருப்பாச்சி படத்தில் வர பாட்டு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கூட அந்த திருப்பாச்சி படத்தோட பேரை தான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சார் அவர்கள் சொல்லிட்டு வராங்க. அப்படி ஒருத்தங்களுக்கும் ஒரு அடையாளங்க. அதனால தயவு செய்து சினிமாக்காரங்கள எதுவும் தவறாக சித்தரிக்காது. உங்களுக்கு பிடிக்கலையா தள்ளி விட்டுட்டு போயிருங்க. நாங்கள் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு தாங்க இருக்கிறோம். நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு துக்க வீட்டில் போய் நான் போய் பாட்டு பாடிக்கிட்டு வேற எதனா காமெடி பண்ணிக்கிட்டு எது இருந்தேன்னா
சொல்லுங்கள். எனக்கு தான் தெரியும் அந்த அந்த துக்கமும் வேதனையும் என்னன்றது. என் வீட்டு நிகழ்ச்சிக்கு வரும்போது கூட எல்லாருக்கும் நான் பொக்கே கொடுத்தேன். ஆனால் பாக்கியராஜ் சாருக்கு நான் முருங்கைக்காடு தான் கொடுத்தேன். இதெல்லாம் நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்றதுக்காக சொல்ல வரல. நான் ஏதாவது தவறாக செய்திருந்தால் நான் மனப்பூர்வமான மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் சார், நீங்கள் பாக்கியராஜ் சாருக்கு அரசு மரியாதையை கொடுத்தீங்க. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நான் சினிமாக்காரனாக கேட்கல, ஒரு ரசிகனாக கேட்குறேன், தமிழக மக்களில் ஒருவனாக கேட்குறேன். பாக்கியராஜ் சார் வாழ்ந்த அந்த தெருவுக்கு அவருடைய பேரை வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். தட்டுங்க சார், தட்டுங்க சார். நன்றி சார். ஏன்னா அவருடைய படங்களில் நிறைய பேர் நினைப்பாங்க ஏதோ டபுள் மீனிங் அப்படி இப்படி இருக்குன்னு. படத்தில் நடக்கிறது மட்டும் இல்லைங்க, நிஜ வாழ்க்கையில் நம்ம என்னென்ன செய்து கொண்டு இருக்கிறோமோ, ஒரு குடும்பத்தில் என்னென்ன நடக்குதோ அதை அப்படியே அப்பட்டமாக மக்களுக்கு வெளிக்கொண்டவர் தான் பாக்கியராஜ் சார் அவர்கள். அதனால் இந்த குடும்பங்கள் கொண்டாடும் பாக்கியராஜ் சாரை, தமிழகத்திற்கு பெருமை சேர்த்த பாக்கியராஜ் சாரை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சார் அவர்கள் பாக்கியராஜ் சார் வாழ்ந்த அந்த தெருவுக்கு அவரோட பேர் வைக்கணும்னு ரசிகர்கள் ஒருவனாக நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் நடிகர் பாவா லட்சுமணன் அவர்கள், அவர் உடல்நிலை சரியில்லாமல் நோய்வாய்ப்பட்டு தங்க இடமில்லாமல் இருந்தார். அந்த தகவல் எனக்கு தெரிந்தவுடன் நான் லெஜண்ட் சரவணன் சார்கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி உடம்பு முடியாமல் இருக்கிறாரு, அவருக்கு உதவிகள் தேவைப்படுது சார் அப்படின்னு. 2 லட்ச ரூபா பணம் கொடுத்தாரு. தாய் உள்ளத்துடன் 2 லட்ச ரூபா பணம் கொடுத்தாரு. பணம் கொடுத்தது மட்டுமல்லாமல், நீங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம், ஒரு வாடகை வீட்டுக்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும், வீட்டுக்கு தேவையான ஃப்ரிட்ஜு, மிக்சி, குக்கரு, எல்லா பொருட்களும், படுக்கிறதுக்கு பெட்டு, தலகாணி எல்லாமே நான் வாங்கி தரேன், நீங்கள் முதல்ல வீடு பார்த்து போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ அவர் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இன்னைக்கு மத்தியானம் ரசிகர் மன்ற செயலாளர் சுதாகர்கிட்ட சொல்லி அவருக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கி கொடுங்க அப்படின்னு தாய் உள்ளத்தோட சொன்ன அந்த லெஜண்ட் சரவணன் அவர்களுக்கு என் மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் எப்படியோ அதே மாதிரி சொன்னதை செய்து கொண்டு இருக்கிறார். அவருக்கு என் மனமார்ந்த நன்றி. லெஜண்ட் சார், நீங்கள் சினிமாவில் மட்டும் கதாநாயகன் இல்லை, நிஜத்திலும் கதாநாயகன். நீங்கள் செய்கிற நல்ல விஷயங்கள் நிறையா பேருக்கு வெளியில் தெரியாது. ஏன்னா இந்த கை கொடுக்கறது இந்த கைக்கு தெரிய வேணாம் அப்படின்னு பல பேர், பல குடும்பங்களுக்கு, பள்ளி குழந்தைகளுக்கு நீங்கள் பல உதவிகள் செய்துட்டு வரீங்க. நீங்கள் நீடோடி வாழணும். அதே மாதிரி இந்த செய்தியை தெரிந்தவுடன் மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர், செய்தித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்கள் உடனே எம்எல்ஏ ஹாஸ்டல்ல ஒரு வீடு ஒன்று ஒதுக்கி அவருக்கு கொடுத்து இன்னைக்கு ஒரு உடல் நலத்தோடு இருக்கிறாரு. அதனால ராஜ்மோகன் சார், நீங்க இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு உடனே ஒரு நடவடிக்கை எடுத்து அவருக்கு வீடு கொடுத்து தங்க வச்சிருக்கீங்க. இதுதான் நான் இப்பவும் நினைக்கிறேன், ஒரு நல்ல அமைச்சரைத்தான் தமிழக மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஒரு நல்ல அமைச்சருக்கு தான் சரியான பதவியை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சார் அவர்கள் கொடுத்திருக்காங்க என்பதை நான் இந்த நேரத்தில் பெருமைப்பட்டுக்கிறேன். அது மட்டும் இல்ல, பாவா லட்சுமணன் அவர்களுக்கு உதவி செய்த அனைவருக்குமே நான் இந்த நேரத்தில் நடிகர்கள் சார்பாக மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னமும் நீங்க பல சேவைகள் செய்து கொண்டே இருக்கணும். டிவிகே தமிழக வெற்றி கழகம் இன்னும் மென்மேலும் பல உதவிகளை மக்களுக்காக செய்து கொண்டே இருப்பார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கொண்டு, வருகை தந்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. இது இஞ்சி அது வஞ்சி, இது இஞ்சி அது வஞ்சி. நன்றி, வணக்கம். தம்பி இசக்கி ராஜா, நான்
தம்பி இசக்கி ராஜா அவர்கள். நான் என்னங்க பெரிய பேச்சாளர், தம்பி சும்மா பீரங்கி, சும்மா நிறைய வார்த்தை என் காதுல விழல. காரணம் என்ன தெரியுங்களா? உங்களுடைய ஆதங்கம் அப்படியே வெளியில படுது. தயவு செய்து ராஜா அவர்கள் சொன்ன மாதிரி தயாரிப்பாளர்களுக்கு என்னென்ன வாழ வைக்க வேண்டிய என்னென்ன இருக்கோ அது எல்லாமே என் உடன்பிறவா சகோதரர் பீரங்கி பேச்சாளர் இசக்கி ராஜா அவர்களுக்கு நான் வழிமொழிகிறேன். நீங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க. என் தம்பிக்கு பக்க துணையாக தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. என்னுடைய 2 கண்களை கொடுத்தாது உங்களுக்கு நான் உதவி செய்வேன். ஓகே, நன்றி, வணக்கம். தேங்க்யூ.